விளையாடுறது எப்படி விளையாடுறதுன்னு தெரியாமல் இன்னும் தயக்கத்தோடு தன்னோட விளையாட்டை ஆரம்பிக்காத ஒரு பங்கேற்பாளராக நான் வர்ஷினியை பார்க்குறேன். அவங்க இன்னும் அவங்க விளையாட்டை தொடங்கவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸில் வீக்கெண்ட் ஆனாலே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக இந்த வாட்டி செலக்ட் ஆகிருக்காது. பெண்கள் சைடில் சௌந்தர்யாவும் ஆண்கள் சைடில் சிவகுமாரும் செலக்ட் ஆகிருக்காங்க. இப்படி பார்த்தா மார்னிங் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, யார் இண்டிவிஜுவாலிட்டியாக பர்ஃபார்ம் பண்ணுறா, யார் டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறா, யார் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே ஒன்றுமே பண்ணலைங்கிறதுக்கு வர்ஷினியை சொன்னாங்க. சாயந்தரம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. எப்படிடா ஒன்றுமே பண்ணலேன்னு வர்ஷினியை சொல்கிறீங்க, இப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சௌந்தர்யாவை சொல்கிறீங்க, என்னடா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் மனசுலலாம் உள்ளதெல்லாம் சொல்கிறீங்களாடாங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன். அதுக்கும் மேலே பிக் பாஸ் என்ன நினச்சாரு, நீங்கள் எந்த கண்டென்ட்டும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சண்டை போட்டாலும் பெருசாக ஒன்றும் டாஸ்க்குன்னு வந்தால் மட்டும்தான் சண்டை போடுறீங்க, மற்றபடி அங்கங்கே படுத்துக்கிட்டு அங்கங்கே பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அதனால் நானே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வாயில் வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அன்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்க, சௌந்தர்யாவை நீ இப்படி தலையை இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பார்க்க கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வர்ஷினி காலையில் என்னையெல்லாம் சொன்னீங்களே, நான் இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க சௌந்தர்யாவை பார்த்து. இன்னும் கொஞ்சம் மேலே போய் சிவகுமாரையும் விட்டு வைக்காமல் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ரோஷமே இல்லையா, எங்கள் வீட்டு உப்பை வேணா தரோம், கொஞ்சமாவது ரோஷம் வரட்டும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வாய்க்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கும்போது ரஞ்சித் எதுவுமே ட்ரை பண்ணல. இந்த வாரம்லாம் வராரு போகிறாரு அவ்வளோதான். சிவகுமாராவது அங்கங்கே அவர் திறமை தெரியறதுக்காக எங்கெங்கே என்னென்னமோ பண்ணார். கண்டென்ட் பெருசாக கொடுக்கலனாலும் அவருக்கு தெரிஞ்சதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அங்கங்கே நின்னார். பட் அது கூட ரஞ்சித் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிறது தான் நமக்கு நினைக்க தோணுது. ஆனால் பிக் பாஸோட கணக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸு கொடுத்தா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் மனசு ஹர்ட் ஆகும், அதனால ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நினச்சிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம்.